ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ ரொம்ப அவசரமாக எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளையங்கிரி. அங்கே தான் இப்போ நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக போகலான்ற ஒரு பிளான் இப்போ தான் நடக்க போகுது. ஸோ கிளம்பி போகிற வழியில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் போகிறோம், என்ன மாதிரி ரூட் வழியாக போகிறோன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போயிட்டு வரேன். டாடா, பை பாய். பாருங்க, நல்லா தூங்கிட்டு வருது. நான் ரொம்ப டயர்டு. கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டில் கோயிலுக்கு போகிற டயர்டில் ரொம்ப சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்காரு. எப்படியும் அங்கே போய் ரொம்ப நேரம் நடக்கணும் இல்லை, அதனால ரெஸ்ட் எடுக்கிறாரு. என்ன கேட்டேன்? ஏதோ ஒன்று கேட்டேடா, கேள்றப்ப பஸ் எத்தனை மணிக்கா இருந்தால் போவேன்னு சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா, சொல்லு. எத்தனை மணிக்கா இருந்தா போவேன்? எத்தனை மணிக்கு? ஒரு 10 மணி உள்ளார. யாருக்கிட்ட தெரியும்? கிளம்பி வந்துட்டேன், போறதுன்னு முடிவு பண்ணேன். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எல்லா டவுட்டும் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்க நடுவழியில ட்ரெயின் கொண்டுருவேன். என்ன சொன்னேன்? சொன்னடா. இல்லை, நான் சொன்னேன் கரெக்டு தான். நான் போகும்போது பார்த்துக்கலான்னு. அவன் 4 மணிக்கு இடத்துக்கு என்ன சொன்னா தெரியுமா? அவன் ஏற்கனவே போயிருக்கான். போனதால என்ன சொன்னான், மச்சான் 9 மணிக்குள்ளே வந்துரு அப்படின்ட்டான். ஏன்னா எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. 9 மணிக்குள்ளே வந்துரு அப்படின்ட்டான். இங்கே வந்தவொடனே தான் கேட்குறான், 9 மணிக்கு தான் பஸ்ஸு, 9:30க்கு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ட்டு. யார் சொன்னாங்க? இந்த டைம் எல்லாருமே அங்கே போவாங்க. ஏதாவது ஒரு பஸ் அது வழியாக தான் போவான். நம்ம போய்க்கலாம் விட்டுரு. அங்கே போய் பஸ் டெப்போவில் கேட்டால் ஓகே, இல்லைனா நடந்தே போகிறோம். ஆனால் இன்னைக்கு போகிறோம், வெள்ளையங்கிரி போகிறோம். நடந்தே போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்த ட்ரெயின் வேற. அந்த ட்ரெயினை மாதிரி நாங்கள் வேற ட்ரெயினில் வந்தோம். சரி. அப்புறம் நாங்கள் வேற பிளாட்ஃபாரத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் தான் வந்திருக்குமோன்னு வேகமாக ஓடி வந்து இங்கே பார்த்தா தான் தெரியுது அந்த ட்ரெயினே இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் யார்கிட்ட டிக்கெட் கார்னர்கிட்ட கேட்டா, இல்லை இதுக்கு அடுத்த ட்ரெயின்னு சொல்கிறாரு. மூச்சு வாங்க ஓடி ரொம்ப டயர்டாக இருக்கு. எங்கே போகிறோம்? கோயம்புத்தூர் போகிறோம். எங்கே போகிறோம்? வெள்ளையங்கிரி மலைக்கு. ஏறிடுவியா? கண்டிப்பாக போயிடலாம். இப்படி போனால் போயிடலாம். ட்ரெயின் மாறி ஒன்று நீங்கள் இதே வேலையை சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஒரு வழியாக ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நனவாயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா நம்ம இப்போ வெள்ளையங்கிரியில் இருக்கோம். சுற்றி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. லொக்கேஷன், இந்த இருக்கிற மவுண்டைன் வியூ எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அந்த ரொம்ப பெருசாக ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான வெள்ளையங்கிரி மலை இது.
ஒரு வழியாக வந்து ரொம்ப நாள் போகலான்னு நினச்சி இப்போ ஒரு வழியாக வந்து நம்மளுடைய கனவு நனவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்களும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது.